ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் ஜானு. நம்ம சேனலில் நம்ம டீச்சிங் ரிலேட்டடான வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். சிடெட், பிஎட், தமிழ்நாடு டெட் இதெல்லாம் நம்ம போட்டுட்ருக்கோம். கரண்ட்டாக நம்ம சிடெட் 2024 ப்ரிப்பரேஷனில் சிடெட் 2019 பேப்பர் 2 தமிழ் போயம் காம்ப்ரிஹென்ஷன் தான் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம அதோட கண்டினியூவேஷனாக நம்ம இப்போது 15 பெடகாஜி தமிழ் பெடகாஜி கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். 106 to 120 கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின்ஸ் வந்து ரியலி இம்பார்ட்டண்ட் உங்களோட சீட்டட் ப்ரிப்பரேஷனுக்கு. ஸோ கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். இட் இஸ் an ஆன்லைன் ஷாப்பிங் அப்ளிகேஷன் now available in Play Store and App Store. Click below link and install the application. Thank you. 106வது கேள்வி. வாசிப்பு திறமை என்பது இது கிடையாது. கன்ஸ்ட்ரக்டிவ், இமேஜினேட்டிவ், ப்ரோக்ரெசிவ், டெலிபரேட். இதுக்கான சரியான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டெலிபரேட் அப்படிங்கிறத சரியான ஆப்ஷன். ஆப்ஷன் 4. பின்வருவனவற்றில் எது விரிவான வாசிப்புடன் தொடர்புடையதில்லை? அது வாசிப்பதில் பெரும் இன்பம் தருமா? ஆழமான புரிதலுக்குரிய நுட்பமான தகவல்களை படிக்க உதவுகிறதா? மொழி கற்பதை அது மேம்படுத்துகிறதா? பாடப்பகுதியை முழுமையாக புரிந்து கொள்வதற்கான வாசிப்பா? விரிவான வாசிப்புக்கு தொடர்பு இல்லாதது கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆழமான புரிதலுக்குரிய நுட்பமான தகவல்களை படிக்க உதவுகிறது. அதுதான் வந்து தொடர்பு இல்லாதது. சரிங்களா? ஆப்ஷன் 2 தான் சரியான விடை. 108வது கேள்வி. ப்ராசஸ் அப்ரோச் முறையிலான எழுத்து முறை இதன் மீது கவனம் கொள்கிறது. ப்ராசஸ் மட்டும், உருவாக்கப்படும் எழுத்து மட்டும், ப்ராசஸ் மற்றும் எழுத்து இரண்டிலும், தெளிவான கையெழுத்தில் எழுதுதல். இதில் தான் வந்து இதில் எதுன்னு கேட்குறாங்க. இது வந்து ப்ராசஸ் மற்றும் எழுத்து இரண்டிலும் வந்து ப்ராசஸ் முறை வந்து ப்ராசஸ் அப்ரோச் வந்து கவனம் கொள்கிறது. அதுதான் வந்து சரியான விடை. ஆப்ஷன் 3 தான் சரியான விடை. 109வது கேள்வி. மொழி பாடத்திட்டத்தில் இலக்கியத்தை சேர்ப்பதற்கான காரணங்களில் மிக குறைவான முக்கியத்துவம் பெறும் காரணி எதுன்னு கேட்குறாங்க. மொழி பாடத்தை வந்து மொழி பாடத்தில் வந்து இலக்கியத்தை சேர்க்குறோம் இல்லையா, அதுக்கான தேவையில்லாத காரணம், மிகவும் குறைவான முக்கியத்துவம் பெறும் காரணி எதுன்னு கேட்குறாங்க. தேவையான காரணத்தெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தேவையில்லாத காரணம் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து எடுத்துடலாம். கவனித்தறிதல், பேச்சுத்திறன் இரண்டுக்கும் மட்டும் அது பயன்படுகிறதா? அது நம்பகத்தன்மை கொண்ட எழுத்தா? மற்றொரு பண்பாட்டை மாணவர்கள் புரிந்து கொள்ள அது உதவுகிறதா? மாணவர்கள் தமது தனிப்பட்ட கருத்தை தெரிவிக்க ஊக்கமளிக்கிறதா? இது நாளத்தில் எது வந்த மொழி பாடத்திட்டத்தில் இலக்கிய சேர்ப்பதற்கு மிகவும் குறைவான முக்கியத்துவம் பெறும் காரணி எது அப்படின்னு கேட்குறாங்க. அதில் வந்து சரியான விடை பார்த்தீங்கன்னா கவனித்தறிதல், பேச்சுத்திறன் இரண்டுக்கும் மட்டும் அது பயன்படுகிறது. இதுதான் வந்து மிகவும் குறைவான காரணிகளில் ஒன்று. பின்வருவனவற்றில் எந்த வாசகம் சரியானது? நிறுத்தற்குறிகள் ஒரு வாக்கியத்தின் பொருளை மாற்றுகின்றன. நிறுத்தற்குறிகள் ஒரு வாக்கியத்தின் பொருளை அவ்வளவாக மாற்றுவதில்லை. எழுத்தின் அழகை கூட்ட நிறுத்தற்குறிகள் பயன்படுகிறது. ஒரு எழுத்தின் வாசிப்பு ஓட்டத்தை நிறுத்தற்குறிகள் தடை செய்கின்றன. இதுக்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா நிறுத்தற்குறிகள் ஒரு வாக்கியத்தின் பொருளை மாற்றுகின்றன அப்படிங்கிறது தான் அதுக்கான சரியான விடை. 110வது கேள்விக்கு ஆப்ஷன் 1 தான் சரியான விடை. 111வது கேள்வி பார்ப்போம். மாணவர்களின் எழுத்தை மதிப்பிடும்போது அது மிக முக்கியமாக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய கூறு. சரியான எழுத்து, சரியான இலக்கணமா? கருத்தை வெளிப்படுத்தும் முறையா? சொற்களில் அளவு கடந்து போகாமல் அமைத்தலா? மரபு வழக்கு, முதுமொழி பயன்படுத்தி எழுதுதலா? ஸோ எப்பவுமே மாணவர்கள் எழுதுகிற எழுத்தை வந்து எப்படி மதிப்பிடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியான எழுத்தும் இருக்கணும், சரியான இலக்கணமும் இருக்கணும். கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய கூறு எது வந்து ரொம்ப மிக மிக முக்கியமாக எடுத்துக்க வேண்டிய கூறு என்னன்னு கேட்குறாங்க. அதுதான் பார்ப்போம். கருத்தை வெளிப்படுத்தும் முறை, இதுவும் வந்து சரியானது தான் வரும். சொற்களில் அளவு கடந்து போகாமல் அமைத்தல், இது வந்து அளவு கடந்து போகலாம், தப்பு கிடையாது.
மரபு வழக்கு முதுமொழிகள் பயன்படுத்தி எழுதுதல். இது எல்லாத்துலேயும் வந்து சிறந்த விளக்கம் பார்த்திங்கன்னா கருத்தை வெளிப்படுத்தும் முறை. அதான் வந்து சரியான விடை. ஸோ இதுக்கான சரியான விடை பார்த்திங்கன்னா 2 கருத்தை வெளிப்படுத்தும் முறைங்கிறது தான் சரியான விடை. 112வது கேள்வி, NCF 2005 இன் வழிகாட்டு நெறிகளில் இணைக்கப்படாதது பின்வருவனவற்றுள் எதுன்னு கேட்குறாங்க. பள்ளிக்கு வெளியே உள்ள வாழ்க்கையை அறிவுடன் தொடர்பு படுத்துதல், குறிப்பேட்டு முறையில் இருந்து விலகியதாக கற்றல் அமைவதை உறுதிப்படுத்துதல், பாடத்திட்டம் பாடநூலை மையமாக கொண்டிருக்க வேண்டும், தேர்வு முறை அதிக நெகிழ்வுத்தன்மை உடையதாக வகுப்பறை நடவடிக்கைகளுடன் இணைந்ததாக அமைத்தல். இதுக்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா 3வது ஆப்ஷன் தான். பாடத்திட்டம் பாடநூலை மையமாக கொண்டிருக்க வேண்டும். அதுதான் வந்து சரியான ஆப்ஷன். 113வது கேள்வி, உண்மை தகவல்கள் என்ன நிகழ்ந்தது, எப்போது நிகழ்ந்தது, எங்கே நிகழ்ந்தது, நிகழ்வை தூண்டிய காரணிகள், நிகழ்வின் முடிவு என அனைத்தையும் சொற்களில் விவரிப்பது என்னதுன்னு கேட்டிருக்காங்க. ப்ராஜெக்ட் ஒர்க்கா, அசைன்மெண்ட்டா, அனெக்டோட்டல் ரெக்கார்டா, ரேட்டிங் ஸ்கேலா? இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா அனெக்டோட்டல் ரெக்கார்டுங்கிறது தான். இதை நம்ம ஸ்கூல்லேயும் மெயின்டைன் பண்ணுவோம், எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க எல்லா டீச்சர்ஸ்க்கும் வந்து தெரியும். அனெக்டோட்டல் ரெக்கார்டுங்கிறது ஒரு குழந்தையோட தகவல்கள், என்ன அவங்க பண்ணியிருக்காங்க, என்ன வந்து டெய்லியும் வந்து என்ன நடக்குது கிளாஸில், என்ன நல்லது பண்ணியிருக்காங்களா, கெட்டது பண்ணியிருக்காங்களா, என்ன நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்காங்க, எதில் பரிசு வாங்கியிருக்காங்க, இப்படி எல்லாமே அந்த குழந்தையை பற்றி இருக்கிறது தான் அனெக்டோட்டல் ரெக்கார்டு. அடுத்த கேள்வி பார்ப்போம். 114வது கேள்வி, மொழி கற்கும் மாணவர்கள் என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்பதை புலப்படுத்த மிக பொருத்தமான சான்றாக அமைவது எது? தேர்வில் பெறும் மதிப்பெண்களா, மாணவர்கள் எழுதும் கவிதைகள் பத்திகளா, தேசிய பாடத்திட்டம் பாடப்பகுதியா, மொழி இலக்குகள் நோக்கங்களா? இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா 2வது ஆப்ஷன், மாணவர்கள் எழுதும் கவிதைகள் பத்திகள்ங்கிறது தான். 115வது கேள்வி, வியகோட்ஸ்கி கருத்துக்கோள் காட்டும் ஸ்கேஃபோல்டிங் முறைப்படி மொழி வகுப்பு மாணவர்கள் இருவராகவோ குழுவாகவோ இணைந்து மொழி பயிற்சி செய்ய ஆசிரியர் வாய்ப்பு உருவாக்கி தர வேண்டும். அதற்கு காரணம் என்ன? பயிற்சிகளை கையாள்வது ஆசிரியருக்கு இலகுவாக உள்ளதா, மாணவர்கள் தமக்குள் உரையாடி கொள்வதால் ஆசிரியர் ஓய்வு எடுக்க முடியுமா, குழு செயல்பாட்டு உறவு கற்பதற்கான வழிகளை அளிக்கிறதா, அது கற்பதை இயல்பானதாக ஆக்குகிறது. இப்பரிமாற்றம் மொழி கற்பதிலிருந்து மாணவர்களின் கவனத்தை கலைக்கிறது. இதுக்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா குழு செயல்பாட்டு உறவு கற்பதற்கான வழிகளை அளிக்கிறது, அது கற்பதை இயல்பானதாக ஆக்கிறது. 3வது ஆப்ஷன் தான் 115வது கேள்விக்கு சரியான விடை. 116வது கேள்வி, மொழி ஒலிப்பு அதன் சேர்க்கையில் இருந்து தொடங்காமல் எளிய வாக்கியங்களில் தொடங்கி கற்பிக்கும் போது மொழி எளிதாகிறது. இதன் காரணம் கருத்து பரிமாற்றம் முழு வாக்கியங்களை அடிப்படையாக கொண்டது, மொழி தன்மையப்படுத்தலில் உச்சரிப்புக்கு இடமில்லை, மொழி கற்பதில் இலக்கணத்திற்கும் உச்சரிப்புக்கும் சமமான முக்கியத்துவம் உள்ளது, மொழி தொடர்பில் இலக்கணம் மிக முக்கியமான அடிப்படையாக உள்ளது. இதுக்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா முதல் ஆப்ஷன் தான். மொழி ஒலிப்பு அதன் சேர்க்கையிலிருந்து தொடங்காமல் எளிய வாக்கியங்களை தொடங்கி கற்பிக்கும் போது மொழி எளிதாகிறது, கருத்து பரிமாற்றம் முழு வாக்கியங்களை அடிப்படையாக கொண்டது. இதுதான் வந்து சரியான விடை. ஆப்ஷன் 1 தான் சரியான விடை. 117வது கேள்வி, 7ஆம் வகுப்பு ஆசிரியர் ஒருவர் யூடியூப் பயன்படுத்தி மாணவர்களுக்கு கற்பிக்கிறார். விஷுவல் மாணவர்களுக்கு வீடியோ, ஆடிட்டரி மாணவர்களுக்கு ரெக்கார்டிங்ஸ், கைனஸ்தட்டிக் மாணவர்களுக்கு இன்டராக்டிவ் கேம்ஸ் என மொழி வகுப்பில் பயன்படுத்துகிறார். இதில் பயன்படும் மல்டிமீடியா அனைத்தும் தனித்தனி மாணவர்களின் இத்தேவையை நிறைவேற்றுவதாக உள்ளது. மொழித்திறன் வேறுபாடு எந்த தேவைக்காக இது நிறைவேற்றுவதாக உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. மொழித்திறன் வேறுபாடா, கற்றல் திறன் முறையா, கற்றலில் உள்ள குறைபாடுகளா, நம்பகத்தன்மை கொண்ட கற்பித்தல் கருவியா? இது வந்து ஒரு கற்றல் திறன் முறை அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஏன்னா ஒரு குழந்தைங்களுக்கு வந்து வீடியோவை காட்டினா புரியும், ஒரு குழந்தைங்களுக்கு ஆடியோ சொல்லினா புரியும், சில குழந்தைங்களுக்கு இன்ட்ராக்டிவாக இருந்தால் தான் புரியும், இன்ட்ராக்டிவ் கேம்ஸ் சொன்னால் தான் புரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு கற்றல் திறன் முறை தான் இது. 18வது கேள்வி, காக்னிட்டிவிஸ்ட் அணுகுமுறை என்ற அறிதல அறிவு முறையில்
மாணவர்கள் செய்யும் பிழைகளை ஒரு மொழி ஆசிரியர் இவ்வாறு கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். கற்றலில் அது ஒரு இடையூறு தடை, கற்பதில் அது ஒரு பகுதி, அது ஊன்றி சிந்திக்க உதவி செய்கிறது, அது மறுமுறை நேராத வண்ணம் அவ்வப்போது திருத்தம் செய்யப்பட வேண்டும். கற்பதில் அவர்கள் கவனம் செலுத்தவில்லை என்பதால் உடனே அவை சுட்டி காட்டப்பட வேண்டும். இதுக்கான சரியான விடை பார்த்திங்கன்னா, கற்பதில் அதுவும் ஒரு பகுதி, அது ஊன்றி சிந்திக்க உதவி செய்கிறது அப்படிங்கிறது தான் சரியான விடை. 119வது கேள்வி, ஊன்றி கவனித்தறிதல் என்பதன் பொருள் என்ன? ஒன்றி கவனித்தல், பொறுமையாக கவனித்தல், ஒழுங்குடன் கவனித்தல், கவனிக்கும் சகிப்பின்மை. இதுக்கான சரியான விடை பார்த்திங்கன்னா, ஒன்றி கவனித்தல் முதலாவது ஆப்ஷன் தான் சரியான விடை. அமைதியான வாசிப்பின் வழியாக ஒரு மாணவருக்கு மிக குறைவாக கிடைக்கும் மொழி கூறு. சொல்வளம், இலக்கணம், பேச்சுத்திறன், வாசிப்பு திறன். இதுக்கான சரியான விடை பார்த்திங்கன்னா பேச்சுத்திறனுங்கிறதான சரியான விடை. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து கொஷின்ஸ் பார்த்தோம். இந்த ரிமைனிங் கொஷின்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஸ்டே டியூன் டு லேர்ன் வித் ஜானு. சீடெட் எக்ஸாமுக்கு வந்து டேட்ஸ் வந்து நெருங்கிட்டு இருக்கு. ஐ ஹோப் நீங்களாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு நானும் என்னோடய வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கேன். ஸ்டே டியூன்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். If you like my content, please like, share and subscribe.